வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. இன்றைய எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை தத்தெடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக கற்பகம் மாயவன் மேம். மேம் ஹாஸ் 8 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் மேம். வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட ராமச்சந்திரன் சார் இருக்காங்க. சார் ஹாஸ் 18 years of experience in civil, criminal and family disputes and sir is also an high court and supreme court advocate. வணக்கம் சார். வணக்கம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமூகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இல்லையா? நம்மளுடைய சமூகத்தில் இப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிதன்யாவோட வழக்கை வந்து நம்ம முன்னாடி இருக்கிற நிகழ்ச்சியிலேயே நம்ம பார்த்துருந்தோம். மீண்டும் பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிதன்யாவோட அப்பா சொன்ன வாக்கியம் தான். என்ன ரிதன்யாவோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய பெண் ஒருத்தருக்கு ஒருத்தியா வாழ்ந்துட்டு போயிருக்கா, அதில் எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால இறக்குறது கொடுமைனா, அதை விட கொடுமை தன்னுடைய தந்தை இப்படி ஒரு பெண்ணுடைய தந்தை இந்த வாக்கியத்தை சொல்றது எவ்வளவு பெரிய வலி. இதை பத்தி நம்ம தெளிவா பேசுறதுக்காக நம்ம கூட கற்பகம் மேம் இருக்காங்க. மேம், இது எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கும் அந்த குடும்பத்துக்கும் சரி, இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் சரி, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மேம்? ரிதன்யாவோட தந்தை பேசினது வந்து சோஷியல் பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிறத தான் வந்து தெரிவிக்குது. எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி வந்து டிவோர்ஸ், செகண்ட் மேரேஜ், அதில் இருக்க சோஷியல் ஸ்டிக்மா எவ்வளோ அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நல்லாவே தெரிய வருது. ஏன்னா இன்னமும் வந்து சிட்டிஸில் வந்து செகண்ட் மேரேஜோ டிவோர்ஸோ வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. பட் இன்னும் நம்ம ரூரல் ஏரியாஸ்லேயோ இல்லைனா வில்லேஜஸ்லேயோ பார்க்கும்போது டிவோர்ஸ் பண்ணாலே தப்பு, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணால் அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. அதுதான் வந்து ரிதன்யாவோட அப்பாவோட ஸ்டேட்மெண்ட்லையும் நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் மக்கள் வந்து இதை நோக்கி வெளியில் வரணும். ஏன்னா ஒரு ஹராஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலி செட்டப்பில் ரொம்ப வருஷம் வாழ முடியாது. சில டைம் டிவோர்ஸ் வந்து நல்ல ஸ்டெப்பாக தான் இருக்கும் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக. அதே மாதிரி ரிதன்யாவோட அப்பா வந்து இப்போ ரிதன்யாவுக்கு சப்போர்ட் கொடுத்து, பரவாயில்ல நீ வீட்டுக்கு வா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ரிதன்யா நம்ம கூட இருந்திருப்பாங்க, இந்த டவுரி டெத்துமே நடந்திருக்காது. ஓகே மேம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். சார், இப்போது மேம் சொன்ன மாதிரி டவுரி டெத் அப்படின்றது இப்போ நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒரு பெண் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்? இது ஆக்சுவலாக இதில் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சட்டம் எல்லாத்துக்கும் வந்து வழி சொல்லாட்டி கூட இந்த இடத்துல சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் என்னென்னா, நார்மலாக ஒரு சைல்டை வளர்க்கும் போதே அவங்களுக்கு வந்து இந்த சைக்காலஜியும் சொல்லி தான் நீங்கள் வளர்த்துருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அட் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்தால் கூட இந்த சோஷியல் ஸ்டிக்மாவையோ அல்லது இது மாதிரி இருக்கிற நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினா இது கொஸ்டின்னு, இது ப்ராப்ளம், இதுக்கு நமக்கு டிக்னிட்டி போயிடும் இப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ் வந்து எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டிக்னிட்டி எப்படி இருக்குது, இது சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்க்கும் போது தான் அவங்கக்கிட்ட வந்து இது மாதிரி எதிர்கொள்கிற சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கும். இது எதிர்கொள்கிறது இருந்தால் தான் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த லேடியை வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ஓவர் கம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஷீ இஸ் இன் எ பொசிஷன் டு சே வாட் ஹேஸ் ஹேப்பன் டு ஹர், தனக்கு என்ன நடந்ததுங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கும், யாரோடையும் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், இல்லை ஃபேமிலியோட தொடர்பு வச்சுருந்து இதையெல்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவுட் பர்ஸ்ட் இருந்துன்னாவே நார்மலாக இந்த டெத்து நடந்திருக்காது. இது இப்போ இவங்க கொண்டாடுற மாதிரி இப்போ வந்து இருக்கிறதுனால தான் அந்த லேடி என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதை நம்ம வெளில விட்டு போனோம்னாக்கா நம்மளுடைய அப்பா நினைப்பார், நம்மளுடைய ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் வீணாக போயிடும், டிக்னிட்டி போயிடும் அப்படிலாம் நினைப்பார். அந்த சூழ்நிலையில் தான் இவங்க வளர்க்கப்பட்ட சூழ்நிலை தான் இது மெயின் ரீசன். இது அஃப்கோர்ஸ் இன்னொரு எலிமெண்ட் வந்து அவங்கள நடக்கிறதுக்கு ஊக்குவிச்சிருந்தாலும் இது இல்லாமல் தடுக்கிறதுக்கான வழி அந்த ஃபேமிலியில் இருக்கிற சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் மெயின் ரீசன் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இது இல்லாமல் வந்து தடுத்தாங்கன்னாவே இந்த ஃபேமிலிஸ் நல்ல அளவுக்கு இந்த அளவுக்கு சொல்லி வளர்ந்ததுனாக்கா இந்த மாதிரி குணம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, இப்போ சார் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க மேம். இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கும் கண்டெஸ்டட் டிவோர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன மேம்? இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படிங்கிறது 2 பார்ட்டியும் ஒன்றா உட்காந்து பரஸ்பரமாக பேசி அவங்களுக்குள்ள டேர்ம்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு கோர்ட்டில் போயிட்டு ஒன்றா விவாகரத்து பெட்டிஷனை போட்டு அதை பேஸ் பண்ணி ஆர்டர் கொடுக்கறதா மியூச்சுவல் டிவோர்ஸ். ஆனால் இதில் ஏதாவது ஒரு டேர்ம் கூட அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது கண்டெஸ்டட் தான் 2வது ஆப்ஷன். அதே மாதிரி மியூச்சுவல் பேச வேண்டாம், நான் டைரெக்டாகவே கோர்ட்டில் போயிட்டு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு பார்ட்டி வேரியஸ் கிரவுண்ட்ஸில், அதாவது மென்டல் க்ரூவாலிட்டி, டெசர்ஷன், இம்பார்ட்டன்சி, இந்த மாதிரி
வேரியஸ் கிரவுண்ட்ஸில் போயிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் கோர்ட்டை அணுகி எனக்கு டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா கண்டெஸ்டட் டிவோர்ஸ். இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்குள்ள பேசணும். ஒன்று குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையோட கஸ்டடி யார் எடுத்துக்க போறா, குழந்தையோட விசிட்டேஷன் ரைட்ஸ் யார் எடுத்துக்க போறா, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் இதை எப்படி பிரித்து கொடுக்க போறாங்க, ஹஸ்பண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு, லம்சமாக கொடுக்க போறாரா, மந்த்லி கொடுக்க போறாரா, இந்த டேர்ம்ஸை பேசுவாங்க. அடுத்து அவங்களுக்குள்ள ஏதாச்சும் கோல்டு ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க, எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போதா இல்லைனா கடைசி ஹியரிங் டைம்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் அந்த டேர்ம்ஸ்குள்ளே வரணும். இதை தாண்டி இந்த பெட்டிஷன் வந்து மியூச்சுவல்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 6 மாசத்துலேருந்து 8 மாசத்துக்குள்ள பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டரே கையில் வந்துடும். இன்னும் குறைச்சி கூட வெய்வர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணி அந்த பீரியடை வந்து குறைச்சிக்கலாம். பட் இப்போ கண்டெஸ்டட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அது வந்து எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதர் பார்ட்டி ட்ராக் ஆன் பண்ணணும்னா தாராளமாக அந்த ப்ரொசீடிங்ஸை ட்ராக் ஆன் பண்ண முடியும். பல வருடங்கள் வீணாகலாம். மியூச்சுவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம், மணி அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து சேவ் ஆகும். பெட்டிஷனில் வந்து உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுவே கண்டெஸ்டட் டிவோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நேரமும் விரயமாகும். சைக்கலாஜிக்கலி நீங்கள் ரொம்ப அந்த பிரச்சனையை வந்து திரும்பி ரீலிவ் பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் கோர்ட்டுக்கு வந்து ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் மியூச்சுவலுக்கும் கண்டெஸ்டடுக்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்சஸ். ஓகே மேம். சார், இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ் வரும்போது கூலிங் பீரியட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? இந்த கூலிங் பீரியடில் ஒரு நபர், அதாவது ஆணோ இல்லை பெண்ணோ, அவங்களுடைய மனதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமா, இல்லை என்ன ப்ரொசீடிங் அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க? ஆக்சுவலாக கூலிங் பீரியட் வந்து 6 months. இப்போ 6 months மேண்டேட்ரி. இப்போ நீங்கள் 1 year செப்பரேஷன்ஸ் வந்து நார்மலாக இருந்த பிறகு அப்போ என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா ஃபைல் பண்ணுறாங்க, மியூச்சுவல் கன்சர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட் என்ன சொல்லும், 6 monthsக்கு வந்து கூலிங் பீரியட் அப்படின்னு இருக்குது. இந்த கூலிங் பீரியட் எப்போ வேவ் பண்ணுவாங்கன்னா போத் த பார்ட்டிஸ் அக்ரினாக்கா இந்த கூலிங் பீரியடை வேவ் பண்ணுறதுக்கு ரீசன்ஸை சொல்லணும். இது வந்து இர்ரெப்பரபிள் மேரேஜ், இது வந்து இர்ரிட்ரீவபிள் மேரேஜ், இது வந்து broken down மேரேஜ். இன் சச் எ சர்க்கம்ஸ்டான்சஸ் மேரேஜஸ் வந்து வந்து லைஃப், இந்த மேரேஜ் லைஃப்புங்கிறது குட் நாட் பி ரிட்ரீவ் பண்ண முடியாத அல்லது வந்து வரவழைக்க முடியாத அந்த லைஃப்பை போய் நம்ம இருக்கும்போது என்ன சொல்லணும், சில காரணங்களுக்காக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா சொல்லும்போது இது கூலிங் பீரியடை சுப்ரீம் கோர்ட்டை சில டிசிஷனை பேஸ் பண்ணி இது வேவ் பண்ணுவாங்க. இது ஒன்று. இது இன்கேஸ் ஒரு பார்ட்டி வந்து நீங்கள் வந்து இல்லை நான் இப்போ வந்து அந்த டிவோர்ஸை வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அது மாதிரி சொன்னாங்கன்னா எகைன் நீ நீட் டு கண்டெஸ்ட் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. பட் ஆனால் மியூச்சுவல் கன்சர்னில் பணம்லாம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கண்டெஸ்டிங் டிவோர்ஸில் வந்து போட்டு இது மாதிரி இந்த லேடி ஆக்சுவலாக வாங்கிக்கிட்டாங்க, இன் சச் எ சர்க்கம்ஸ்டான்சஸ் ஷீ வுட் லைக் டு ஆக்சுவலி ஹேரஸ் மீ, என்ன ஹேரஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. ஆர் அதர்வைஸ் அந்த லேடியை நான் சேர்ந்து வாழறேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா போத் பார்ட்டிஸ் மே ஆக்சுவலி வந்து கோயிங் டு தட் கோர்ட் டு சீக் தட் வந்து ரெமிடி ஆஃப் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அவங்க நார்மல் லைஃப்பில் கண்டினியூ பண்ணலாம். இது மாதிரி பண்ணலாம். இதில் ஓகே சார், ஒன்று கண்டெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னாக்கா வந்து ரீயூனியன் ஆகலாம். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்களுக்கான சந்தேகம். நான் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பெண்ணுங்களோட அவருக்கு தொடர்பு இருக்குங்க. ஓகே. அவர் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொன் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. ஓகே. அவர் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. ஓகே. அவர் வந்து ஸ்டேஷனுக்கு வர மாட்டேங்கிறாரு. ஓகே. எனக்கு அவருக்கும் எதுவும் வேணாம், கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு நான் கேட்கிறேன், அதுக்கு வர மாட்டேங்கிறாருங்க. ஓகே. என்னோட 6 பவுன் நகையெல்லாம் வாங்கி எல்லாத்தையுமே ஏமாத்திட்டாரு. ஓகே. எனக்கு வந்துட்டு அவரோட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை, எனக்கு என்னோட நகை வேணும். 2வது வந்துட்டு நான் வக்கீல் போய் பார்த்தேன், 30 ரூபா 35 ரூபா செலவாகுன்னு சொல்றாங்க. ஓகே. நான் வந்துட்டு இப்போ வேலைக்கு போய் 2 குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு நான் ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருக்கேங்க. ஓகேம்மா. அதனால அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்து என்னால இது பண்ணவும் முடியல. இவர் வந்து ஸ்டேஷனுக்கு வர மாட்டேங்கிறாரு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க, கரெக்டா? எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து விடுதலையும் வேணும், என்னோட நகை வேணும். ஓகேம்மா, சரி சொல்லுங்க. ஓகே. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து அடல்ட்ரியை பேஸ் பண்ணி வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து இது மாதிரி பல பெண்களோட தொடர்பு இருக்கிறதுனால அடல்ட்ரியை பேஸ் பண்ணி வந்து டிவோர்ஸ் கேட்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மீன் டைம் வந்து இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம்.
மெயின்டெனன்ஸ் கேட்கும்போது நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா டிவோர்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மீன் டைம் வந்து இப்போயே பெர்மனண்ட் அலிமனிக்கு இவங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் தேவைப்படுது, இந்த 2 குழந்தைங்களுக்கும் என்னென்ன அலிமனி என்ன தேவைப்படுது, அது எல்லாத்தையும் வந்து இவங்களே தயார் பண்ணி அதுக்கு ஒரு தனி பெட்டிஷனை வந்து போடலாம். இப்படி செஞ்சால் தான் வந்து என்ன கேட்டிங்கனாக்கா இதுலேருந்து வந்து இந்த இது அவங்கக்கிட்டேருந்து விடுதலையும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸும் இப்போதைக்கு இந்த வாழ்வாதாரத்தை இந்த சமயத்தில் இழந்த சமயத்துக்கும் கோர்ட் மூலம் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் இடைக்காலத்தில் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து பெர்மனண்ட் அலிமோனியும் கேட்கலாம். இந்த அவங்க ஜுவல்ஸ் எல்லாத்துக்கும் வேல்யூ பண்ணி ஜுவல்ஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம், இல்லை வேல்யூ பண்ணி மொத்தத்துக்குமே நீங்கள் பெர்மனண்ட் அலிமோனி கேட்கலாம். ஓகே, அதுதான் பெட்டர். ஓகே சார். மேம், இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ டிவோர்ஸ் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிவோர்ஸ் வந்து பொதுவாக நம்ம என்ன ரிலீஜியஸ் கண்டிஷன்ஸை வச்சு மேரேஜ் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் ஹிந்துஸ் அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு கீழே நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து மேரேஜ் இன்விடேஷன், மேரேஜ் ஃபோட்டோ, ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இந்த டிவோர்ஸுக்காக ரிலை பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்சி கிரவுண்டில் போக போகிறோம் அப்படின்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மென்டல் ஹராஸ்மெண்ட் கிரவுண்டில் போக போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ரூஃப். நிறைய இடத்துல வந்து ப்ரூஃப் இல்லை, ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்குது, ஃபோன் ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கூட ஃபோன் ரெக்கார்டிங்ஸை அலோவ் பண்ணியிருக்காங்க, சீக்ரெட்லி ரெக்கார்ட் பண்ண ஃபோன் ரெக்கார்டிங்ஸ். இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் வைக்கலாம், வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருந்தால் வைக்கலாம். அடுத்து யாரெல்லாம் உங்களுக்கு விட்னஸாக வர போகிறாங்களோ அவங்கள நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நிறைய கேசஸில் எவிடன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்தியன் டிவோர்ஸ் ஆக்டுக்குள்ள நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து நீங்கள் சாலம்னைசேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பீங்க. இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னா கூட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மேரேஜே வந்து செல்லாது, இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜாக இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டில் வைக்க வேண்டிய ஆவணங்கள். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் சஞ்சய். ஓகே. என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தா தவறிட்டாரு. ஓகே. ஒரு கேன்சர் மேரேஜ் ஆகி 5 years தான் ஆச்சு. ஓகே. இப்போ உங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் எனக்கு கேட்டு பண்றதுக்காக பேசியிருந்தோம். ஓகே. ஊர் சைட்ல வந்து பேசுறோம் பார்த்தீங்கன்னா போட்டு நகை மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போதும் சொன்னோம். ஓகே. 1 year டைம் கேட்டிருந்தாங்க. ஓகே. 1 year டைம் கூட பத்தி 1.5 years மேலே ஆயிடுச்சு. அவங்க ஏதோ மூணு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. பாப்பாக்கு வந்து குழந்தை கிடையாது. ஓகே. இதுக்கு என்ன பண்ணலான்றது கொஞ்சம் ஐடியா சொல்ல முடியும். இல்லை லீகலா போலாமா இல்லை எப்படி பூசையில் போலாமான்னு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஓகே சார், இதுக்கு நம்ம வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார், இதில் வந்து உங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணாரா? ஒர்க் பண்ணாரு சார். என்னத்தில் ஒர்க் பண்ணாரா? அதில் வந்து நாமினேஷன் கொடுத்துருப்பாரு இவர். சார் நாமினேஷன் அவங்க அம்மா பேர் கொடுத்துருக்காங்க சார். நாமினேஷன் அம்மா பேர் கொடுத்துருந்தா கூட ஆஃப்டர் மேரேஜ் வந்து இவங்களுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்குது, அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அம்மாவையும் இவரையும் சேர்த்து வந்து இந்த மிஸ்ஸஸையும் சேர்த்து போடணும், உங்கள் சிஸ்டரையும் சேர்த்து வந்து நாமினிஸாக போட்டிருக்கணும். அது கூட நாமினிங்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மியர் வந்து அவங்க வாங்கிக்கலாம், ஆனால் கொடுக்கறத பிரித்து கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து உங்கள் சிஸ்டருக்கும் பிரித்து கொடுக்கணும். 1. செகண்ட்லி என்னென்னா அந்த வீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து ஷேர் ஹோல்டர் தானே. அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு நீங்கள் வந்து ஒன்று நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் கேட்கலாம், இது மாதிரி அந்த ஷேர்லாம் பிரித்து கொடுங்க, எனக்குள்ள என்னோடய சிஸ்டருக்குள்ளதை வந்து பிரித்து தாங்கன்னு கேட்கணும். அப்படி தரலைன்னாக்கா வந்து உங்கள் சிஸ்டர் வந்து பார்ட்டிஷன் சூட்டே போடலாம். ஏன்னா ஆன் பிகாஃப் ஆஃப் ஹர் ஹஸ்பண்டு, நான் ஹஸ்பண்டுக்கு பதிலாக இவங்க பார்ட்டிஷன் சூட் போடலாம். என்னென்ன வந்து அதுலேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது பிரித்து தரணுமோ அதுக்காக இவங்க வந்து பெனிஃபிஷியரிங்கிறதுனால இவங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்த ரெமிடியை இவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே சார், இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம். மேம், இப்போ எங்க பொண்ணுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். 2 பொண்ணுங்க எனக்கு. ஓகே. 2 பொண்ணுல வந்து பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஓகே. 18 வயசு அவங்களுக்கு அப்போ கல்யாணம் பண்ணும்போது.
ஓகே எங்க வீட்டுல தவறுனால பாப்பாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை சீக்கிரமா. ஓகே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு 18 வயசு வந்து அவங்களை கேட்டு கல்யாணம் பண்ணி வச்ச வேற ஜாதியில அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கு இப்ப 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கான். ஓகே இந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. ஓகே ஆனா எனக்கு வந்து அவங்க வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது வராமையே போனதுனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பொண்ணு காணவே இது. ஓகே ஆனா யதார்த்தமா வந்து ஒரு வாட்டி சென்னையில பார்க்கும்போது அவங்கள பார்த்துட்டேன். இது தவறுமா வந்துருன்னு சொன்னேன், அவங்க வரல. ஓகே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி எங்க பொண்ணு வர மாட்டேங்கிறாங்க, இவர் கூட இருக்காருன்னு சொன்னேன். ஸ்டேஷன்ல ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவங்களே தான் வந்து இனிமேல அவங்களுடைய வாழ்க்கை அவங்கதான் தேர்ந்தெடுக்கணும், அம்மாவா இருந்தா கூட நீங்க வந்து அதை கேட்க முடியாதுன்னு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஓகே இப்ப 4 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓகே இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அந்த குழந்தைய நான் வேற ஜாதியில விட்டு கல்யாணம் பண்ணதுனால அந்த குழந்தை என்கிட்ட மட்டும்தான், அப்புறம் கல்யாணம் பண்ணனாலும் இன்னைக்கு அந்த குழந்தை என் கூடயே தான் இருக்காரு. இப்ப அந்த குழந்தைய அவங்க அம்மா வேற ஒருத்தர் கூட போறதுனால அவங்க அம்மா எடுத்துட்டு போல, அப்பா மட்டும்தான் இப்ப எங்க கூடயே தான் இருக்காரு என் மருமகனும். இப்ப அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா இந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்க முடியுமா? ஓகேம்மா சொல்லுங்க மேம். அம்மா, பொதுவா நேச்சுரல் கார்டியன் அப்பா இருக்கும்போது நீங்க தத்தெடுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். அவருக்கு நீங்க இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் ஆர்டர் கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அவருக்கு மறுமணம் அப்படிங்கறதை அவர் யோசிக்க முடியும். ரொம்பவே தெளிவா சொன்னீங்க மேம். செக்ஷன் 498A வந்துட்டு இப்ப பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். 498A மிஸ்யூஸ் செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 498 என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? 498Aங்கிறது வந்து என்னன்னா டவுரி ஹாரஸ்மெண்ட். ஆக்சுவலி இப்போ டவுரி ஹாரஸ்மெண்ட் இருந்ததுனாவே உங்களுக்கு மென்டல் குரியல்ட்டி, அதை அடுத்தது அவங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து சம்டைம்ஸ் இட் வில் இன்டியூஸ்ட் ஃபார் வந்து சூசைடு இதெல்லாம் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதையெல்லாம் இந்த 498 இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இமீடியட்டாக அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு ஒரு நீங்கள் பெட்டிஷன் ஒன்று கொடுத்து கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். இது மாதிரி என்ன டேட்டில் இவங்க வந்து என்ன மாதிரி டவுரி வந்து கேட்குறாங்க. இப்போ டவுரிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நார்மலாக வந்து ஒரு பெண் வீட்டில் வந்து மணமகனுக்கு கொடுக்கறது. இது வந்து என்ன செய்யணும், முதல்ல வந்து இந்த சோஷியல் ஈவில் தான் இது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லீகலைஸ் பண்ண மாதிரி இருக்குது, சட்டப்படுத்தின மாதிரி இருக்குது. ஆனால் அது அதிகப்படியாக கேட்குற போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அது ஹாரஸ்மெண்ட்டாக மாறுது. இப்போது நிறைய வெறுப்புத்தன்மையும் ஹாரஸ்மெண்ட்டையும் உண்டாக்குது, அல்லது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இல்லாமல் ஆக்குது. இப்போது உங்களுக்கு கஞ்சினியெல்லாம் அந்த இடத்துல வாழணும், ஒரு அமைதியாக வாழணுங்கிற அந்த சூழ்நிலையை இல்லாமல் வாழ முடியாத சூழ்நிலையை வந்து உருவாக்குறது வந்து இந்த டவுரி. இந்த டவுரி இது மாதிரி வந்து ஹாரஸ்மெண்ட் கண்டினியூஸாக நீங்கள் இருக்கும்போது ஒரு நபர் சாதாரண பலவீனமான நபராக இருக்கும்போது அவர் வந்து சூசைடு இதுக்கெல்லாம் அட்டம் பண்ணுறதுக்கோ அல்லது சூசைட் பண்ணி செத்து போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து அந்த கேர்ளுக்கு இது வந்து சில அட்வைசஸ்லாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு எழுதணும். இது மாதிரி என்ன டேட்டில் இவங்க ஹாரஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் எழுதிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லணும். இதுதான் வந்து டவுரி ஹாரஸ்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய முதல் தரமான இதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் எடுக்கணும். இதில் ஹஸ்பண்ட் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம், ரிலேட்டிவ் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம். யார் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து இவங்களை வந்து இந்த டவுரி ஹாரஸ்மெண்ட்டு மற்றும் சூசைடுக்கு யார் தூண்டுறாங்களோ அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சொல்லலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவ்வளவு நிதானமாக 2 பேருமே பதில் சொன்னீங்க. 2 பேருக்குமே நன்றி.